புதுச்சேரி அருகே பட்டானூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சிறப்பு பொதுக்குழு நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலே சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுவை அருகே நடைபெற்று வருகின்றது. இந்த பொதுக்குழுவில் எதிர்பார்த்தபடியே ராமதாசுக்கே கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றன என்று குறிப்பிடக்கூடிய வகையிலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பாமகவினுடைய தலைவராக ராமதாஸ் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டபடி அவரே தலைவராக இருக்கின்றார், தலைவராக அவரே தொடருவார் என்றும் பொதுக்குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு புதிய விதியை சேர்த்திருக்கின்றார்கள் பாமகவினுடைய கட்சி விதியிலே. அதன் அடிப்படையில் இதற்கு முன்பெல்லாம் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்றால் பொதுக்குழு தொடர்பாக நிறுவனரான ராமதாசுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது அது போன்று ஒரு அழைப்பை மட்டும் விடுத்தால் பத்தாது, பொதுக்குழு கூட்டுவதற்கு நிறுவனரான ராமதாசினுடைய எழுத்துப்பூர்வ ஒப்புதல் அவசியம் என்று விதிகளை திருத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்புமணி அண்மையில் கூட்டியிருந்த பொதுக்குழுவில் கூட ராமதாசுக்கு அழைப்பு விடுத்து விட்டோம், நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும் என்றுதான் விதி இருக்கின்றதே தவிர நிறுவனருடைய ஒப்புதல் அடிப்படையில் கட்சியின் பொதுக்குழு கூட வேண்டும் என்று விதி இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலே ராமதாசுக்கு தான் முழுமையான அதிகாரம் உண்டு. தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி மொத்தமாக 37 தீர்மானங்களுடன் இந்த சிறப்பு பொதுக்குழுவிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பாமகவினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ராமதாஸ் தரப்பில் நடத்தக்கூடிய அனைத்து கூட்டங்களிலும் அன்புமணியினுடைய படம் இல்லாமல் நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் புதிதாக உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என்று தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவிலே சிறப்பு பொதுக்குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மேலும் அதிகாரத்தை பொறுத்தவரை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் ராமதாசுக்கே இருக்கின்றன என்று குறிப்பிடக்கூடிய தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வழக்கம் போன்று பாமக என்றால் மது ஒழிப்பை முன்மாதிரியாக வைத்திருப்பார்கள் தங்களுடைய முக்கிய கொள்கையாக. அந்த அடிப்படையில் பூரண மதுவிலக்கு என்பதை இந்த சிறப்பு பொதுக்குழுவிலும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பது தமிழகத்தில் கவலை அளிக்கின்றது என்று அரசை சுட்டிக்காட்டி தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மேலும் கடலுக்கு செல்லக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தி காவிரி உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும் உபரி நீர் 100கணக்கான அளவு டிஎம்சி கடலுக்கு செல்லக்கூடிய நிலையில் தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். தருமபுரி குறைந்த வளமற்ற மாவட்டமாக இருக்கின்றது. அங்கு வாழ்வாதார வளர்ச்சிக்கு ஒகேனக்கல் பகுதியிலிருந்து நீரேற்று மூலம் தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று 22 இந்திய மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளும் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீண்ட காலமாக போராடி வருவதை உணர்ந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். இதுபோன்று பொதுவாக பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக அதிலும் குறிப்பாக பாமகவில் அதிகாரங்கள் அனைத்தும் ராமதாசுக்கு தான் உண்டு, மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை அன்புமணியினுடைய அதிகாரத்திற்கு கடிவாளம் போடக்கூடிய விதமான தீர்மானங்களை மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அண்மையில் நடைபெற்ற பூம்புகார் பன்னீர்சங்க மாநாட்டுக்கு உழைத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். விதி 35 புதிதாக ஒரு இடைச்சேர்களுடன் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் தனியாகவோ கூட்டணி அமைத்தோ தேர்தலை எதிர்கொள்ள வேண்டுமாயின் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு மட்டுமே அதற்கான அதிகாரம் உண்டு. தேர்தல் சம்பந்தப்பட்ட பேச்சுகளோ கூட்டணி வைப்பதற்கான பேச்சுகளோ நடத்தக்கூடிய அதிகாரம் சட்ட விதிகளை இந்த பொதுக்குழு வாயிலாக திருத்தி நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு அதற்குண்டான முழு அதிகாரத்தையும் வழங்குகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வேறு எந்த பொறுப்பாளர்களும் ராமதாஸை தவிர அந்த குறிப்பிட்ட தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது எனவும் ராமதாஸ் மட்டுமே அதனை செய்ய புதிய விதி 35 உருவாக்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பாமகவினுடைய வேட்பாளர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் அனைத்து அதிகாரமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான தேர்தல் கமிஷன் வாயிலாக தேர்தல் சின்னம் பெறுதல், படிவத்தில் கையெழுத்திடுதல் உள்ளிட்ட அனைத்துமே ராமதாசுக்கு தான் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். விதி 13 பொதுக்குழுவுக்கு ராமதாஸ் அழைக்கப்பட வேண்டும் என்பதை மாற்றி ராமதாசினுடைய எழுத்துப்பூர்வ ஒப்புதலை பெற்ற பிறகுதான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் எனவும் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த சிறப்பு பொதுக்குழுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாமகவிலே ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான அந்த அதிகார மோதல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பொதுக்குழு கூட்டத்தை அண்மையில் அன்புமணி நடத்தியிருந்தார். அந்த பொதுக்குழு கூட்டத்திலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன.
அதே நேரம் பாமகவில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய விதமாக ஒரு சிறப்பு பொதுக்குழுவிற்கு மருத்துவர் ராமதாஸ் ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு முன்னாள் நிர்வாகிகள் உட்பட பலரும் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறப்பு பொதுக்குழுவிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். பொதுக்குழுவிற்கு வந்த அனைவரிடமும் அந்த ஒப்புதல் கையெழுத்து பெறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் புகைப்படங்களும் இடம்பெற செய்து அந்த கையெழுத்தை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இன்று நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புவதற்கான தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய பிறகு சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த சிறப்பு பொதுக்குழுவை மருத்துவர் ராமதாஸ் நடத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் கட்சியில் ஏற்கனவே ராமதாஸ் அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் இருந்தன. தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு பொதுக்குழுவின் வாயிலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரங்களும் ராமதாசுக்கு தான் உண்டு என்பதை குறிப்பிட்டு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய வகையிலே செயல் தலைவர் என்று அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அவருக்கு பாமகவில் எந்த அதிகாரமும் கிடையாது. ராமதாஸ் சொல்படிதான் அவர் நடக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் அதற்கு ராமதாஸ் தலைமையில் தான் நடைபெற வேண்டும். யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை ராமதாஸ் தான் முடிவெடுக்க வேண்டும். யார் யார் வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும் என்பதை ராமதாஸ் தான் முடிவு செய்ய வேண்டும். வேட்பாளர்களுக்கான படிவம் ஆ மற்றும் ஆ படிவங்களில் கையெழுத்திடுவதற்கான அதிகாரம் ராமதாசுக்கு மட்டும்தான் உண்டு. பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்றால் ராமதாசினுடைய எழுத்துப்பூர்வ ஒப்புதலை பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை அதிகாரங்களையும் ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையிலாக இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுமா என்பது ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தாலும் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்றிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரும் தங்களுடைய எழுத்துப்பூர்வ ஒப்புதலை வழங்கி இருக்கின்றார்கள். புகைப்படத்துடன் கூடிய படிவங்களாக அவற்றை நிரப்பி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சென்று இந்த பொதுக்குழு கூட்டத்தை செல்லத்தக்கதுதான் என்று அறிவிக்க வேண்டும் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் தான் என்பதை ஏற்க செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.